எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 11:7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கினான். இன்றைய பிரசங்கம் பேழை. இன்றைய பிரசங்கம் பேழை. சரியா? பேழை எப்படி உண்டாக்கப்பட்டது? பேழைக்குள்ள ஏன் ஜனங்கள் போகலை? பேழைக்குள்ள போன ஜனங்களும் மிருகங்களும் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? பேழை எப்படி அர்ராத் மலைக்கு வந்துச்சு? 4 பகுதியாக பிரித்து ஏறக்குறைய குறையாமல் ஒரு 28 குறிப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சுருக்கமாக அழகாக இன்றைக்கி சொல்லி முடிச்சிடும். எல்லாம் ஒரு ஸ்டடி மாதிரியே போகும். சரியா? நல்லா கேளுங்க, எழுதி கொள்ளுங்க, வீட்டில் போய் நல்லா தியானிங்க. பேழை நல்லா கவனிச்சுக்கிட்டு இப்போ இந்த வசனத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு சில வசனங்களை வாசிப்போம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அடிக்கடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். யார் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டாக்கினான். ரைட்டா? நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எந்த வசனம்னா மத்தேயு சுவிசேஷம் 27, 37, 38, 39. மத்தேயு சுவிசேஷம் 24, 37, 38, 39 வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நல்ல தெளிவா கொஞ்சம் அமைதியா எல்லா தெய்வ ஜனங்களும் கொஞ்சம் கேட்டுடுங்க. நல்லா கவனிச்சுக்கணும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே ஏசப்பா வரும்போது மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். நல்லா கவனிச்சுடுங்க. வேதத்தை நீங்க நம்புறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு. நல்லா கவனிச்சு. எந்த லைஃப் வச்சு நான் ஊழியம் செய்துட்டு இருக்கும் போதே எனக்கு சில சந்தேகங்கள், சில கேள்விகள் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த கேள்விகளுக்கு நல்ல பதில் வேதம் தந்தது. ஏன்னா ஆண்டவராகி இயேசப்பா முதலாவது முறை இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை இந்த உலகமே முதல்ல ஒத்துக்கொள்ளக்கூடிய சாட்சி. அல்லேலூயா. அதை மறுக்கவே முடியாது. இந்த வேதம் சொல்லுகிற ஏறக்குறைய அனைத்து காரியமும் நடந்து கொண்டே தான் இருக்கு. அதான் ஒரு மயிரிழைக்கு கூட நடக்கலைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு உலகத்தின் விஞ்ஞானம் வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய வருகைக்கு ஆதாரமாக இருக்கிறது. உலகத்தில் நடைபெறுகிற ஆட்சிகள் வேதம் சொல்லுகிறதின்படியான ஆட்சிக்கு ஆதாரமாக இருக்கிறது. உலகத்தின் விஞ்ஞான வளர்ச்சி வேதம் சொல்லுகிற அளவுக்குள்ள வளர்ச்சிக்குரிய இடத்தை காட்டி கொண்டிருக்கிறது. மனுஷங்களுடைய வாழ்க்கையின் தராதரம், வாழ்க்கை முறை, சுபாவம், செயல்கள் அனைத்தும் வேதம் சொல்லுகிற விதத்தில் இருக்கிறது. ஆகையால் வேதம் என்ன சொல்லுகிறதோ அது இந்த உலகத்தில் இருக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறதோ அது இந்த உலகத்தில் நடக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால நீங்க கரெக்டா சரியா வேத புஸ்தகத்தை கரெக்டா சரியா நீங்க பார்த்தீங்கன்னா அது கரெக்டா உங்களுக்கு புரியும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே ஏசப்பா வரும் காலத்தில் நடக்கும். என்ன நடந்துச்சா வாசிங்க. எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வாசிங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தாங்க. அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்பவும் புசிப்பும் குடிப்பும் நான் எதையும் குறைவாக இல்லை. சமுதாயத்திலே நாம் இருக்கிற உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை சொல்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீ ஸ்டால்ல இருந்து ஹோட்டல்ல இருந்து பெருகிக்கிட்டே இருக்குது. எப்போ பாருங்க, சம்டைம்ஸ் ரொம்ப பெருசாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, சமயத்தையும் எதுக்கு விரும்பல. சில இடங்களுக்கு கூட்டங்களுக்கு போயிட்டு வள்ளியூர் வழியாக வரக்கூடிய நேரத்தில் நிலா ஜெய்சன் இப்படி ஒரு பேக்கரி ஒரு ஹோட்டல் இருக்குது. வள்ளியூர் பக்கத்தில் வரும்போது நிலா ஹோட்டல் இருக்குது. அடுத்தது கொஞ்சம் தூரம் தள்ளி அதை என்ன சொல்லலாம், பணக்குடி தாண்டி காவக்கிணறு விளக்கு கடையில் ஜெய்சன். ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு குடும்பங்களாக நிறைய யூத்துகளாக உட்காந்து சூப்பராக டீ குடிக்கிறது, பன் வாங்கி சாப்பிட்றது இப்படிப்பட்ட கூட்டம் இன்றைக்கு பெருகிருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல. புசிப்பும் குடிப்பும் இன்றைக்கு பெருகிட்டு. அல்லேலூயா. இன்றைக்கி மருத்துவத்தில் எவ்வளவுதான் ஆலோசனை கொடுத்தாலும் நீங்கள் இப்படிப்பட்ட ஹோட்டல் ஆகாரங்களை தவிர்த்து கொள்ளுங்க, எண்ணெய் பொருட்களை தவிர்த்து கொள்ளுங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொல்கிறேன். இதே நீங்கள் திருவனந்தபுரம் ரோட்டில் போனீங்கன்னா டீ ஸ்டால் இன்றைக்கு தெரியும். அந்த ரோட்டில் போகிறவங்க டீ ஸ்டால் பிரபலமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு டீ ஸ்டால்லையும்
கூட்டம் கூடுதலாக இருக்குது. அல்லேலூயா. ஒழுகினசேரி ரோட்டை நீங்கள் போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். அல்லேலூயா. இதையெல்லாம் எதை காட்டுகிறது? இந்த அனுபவத்தை தான் காட்டுகிறது. ஜலப்பிரளயம் அவளை வாரிக்கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டு சாப்பிடக்கூடாது என்பதற்காக அல்ல. இன்றைக்கு வீட்டு ஆகாரங்கள் மனுஷர்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய இடத்தில் அல்ல என்பதற்கு சொல்லும். ஜனங்கள் எல்லாரும் இன்றைக்கு பக்கெட் பிரியாணி வாங்கலாமா, அல்லது என்ன சொல்லலாம், இது என்ன சொல்லலாம், கூடையில் பிரியாணி வாங்கலாமா? மனுஷங்களுடைய நிலவரத்தை அறிஞ்சு ஒரு பிரியாணிக்கு 160 ரூபா விலை போட்டால் பக்கெட் பிரியாணி 7 பேர் சாப்பிட்றதுக்கு 900 ரூபா விலை போட்டு 200 ரூபா லாபத்தை குறைச்சி அவங்க ஒரு பக்கெட் பிரியாணி வாங்குறதுக்கு நம்மளை உந்தி தள்ளக்கூடிய இடத்துல எல்லாமே அப்படிப்பட்டதாக இருக்குது. இந்த அது என்ன சொல்லலாம், ஷவர்மா, பீஸா, பர்கர், இப்படிப்பட்ட இது நமக்கு அதுக்கு பேர் திருப்பி நிறைய தெரியாது. அதில் வேறு இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம சொல்லுவோம், கேட்குறவங்க சிரிப்பாக எடுப்பாங்க. பரவாயில்ல, அது தப்பு இல்லை. அப்படிப்பட்ட இதிலெல்லாம் பார்த்தீங்க, அது காம்போ ஆஃபர் அப்படின்னு போட்டு அவங்கள வசீகரமாக இழுக்கிறாங்க. காம்போ ஆஃபர் அப்படின்னு போட்டு வசீகரமாக இழுக்கிறாங்க. இதை டக்குனி பார்க்குறாங்க, டக்குனி வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க, எங்க இன்னைக்கு காம்போ ஆஃபர் போட்டிருக்கிறாங்களாம், 4 பீஸ் வாங்கினா 2 பீஸ் ஃப்ரீ, இன்னைக்கு ஒரு பீஸா இது வாங்கினா அதுக்கு 1 பீஸ் ஃப்ரீ, இப்படி எதையாவது போட்டு இன்னைக்கு இழுக்கக்கூடிய அளவு. இது குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, இந்த காலம் நாம் உணர வேண்டிய காலம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப கவனமாக எச்சரிக்காம, எங்கள் தலைமுறையை எடுத்து பார்த்தா இப்படி பார்க்க முடியாது. ஒரு ஊரில் ஒரு இடத்துல 2 டீ ஸ்டால் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, எங்கே பாருங்க, எங்கள் ஒரு என்ன சொல்லலாம், பஸ் ஸ்டாண்டை எடுங்க, எங்கே எடுங்க, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டால், பேக்கரி, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பெருகிக்கிட்டே இருக்குது. அந்த காலத்தில் இப்படி பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு பேக்கரி இருக்கும், எங்கேயாவது ஒரு டீ ஸ்டால் இருக்கும், ஏதோ ஒரு வீட்டில் வேணா ஒரு சுக்காப்பியை போட்டு வச்சுருந்தாங்க. இப்படி தான் இருந்துச்சு. இன்னைக்குள்ள நிலவரம் பார்த்தீங்கன்னா தடுக்கி விழுந்தா சாப்பாடு, யாரும் இன்னைக்கு எங்கேயும் சாப்பிட முடியும். இன்றைக்கு இந்த காலேஜ் ரோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் ரோட்டில் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வெட்டி மடத்திலிருந்து ஒரு 5 ஹோட்டல் வச்சிருக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஒரே ரோடு தான், நல்லா கவனிச்சுக்கணும், ஒரே ரோடு தான். வெட்டிமடம் கிறிஸ்துராஜா கோயிலுக்கிட்ட இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருந்து கீழே வந்து ஸ்டேட் பேங்க் போகிறதுக்கு முன்னால் 5 கடை இருக்குது. எத்தனை கடை இருக்குது? 5 கடை உங்கள் வயத்தை நிரப்பிக்கிடுற கடை. நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு? நோவாவின் காலத்தில் என்ன சம்பவித்ததோ அது என்ன செய்யும்? சம்பவிக்கும். நோவாவின் காலத்தில் என்ன சம்பவிக்குமோ அது உங்களுக்கு சம்பவிக்கும். அங்கே ஹோட்டலில், ஒரு ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அடுத்த ஹோட்டலுக்கு வரும்போது வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு பக்கத்தில் இருக்க குண்டன்ஸில் நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் வேணாலும் சாப்பிட்டு பெதஸ்தாலில் வரும்போது மறுபடி பிரியாணி சாப்பிட்டு அதுக்கு பிற்பாடு நீங்கள் வெளியே வரும்போது சூப்பு கடையில் வந்து நல்ல சூப்பும் குடிச்சு அதுக்கு பிற்பாடு நீங்கள் வரும்போது சாப்பிட்ட ஆகாரத்தை சூட தணிக்கைக்கு நல்ல இளநீயும் குடிச்சிட்டு பேசாமல் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குனீங்கன்னா திருநெல்வேலி போன உடனே நேராக ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட்டா? இப்போ நம்ம கருத்துக்கு வருவோம். என்ன கருத்து? நோவாவின் காலத்தில் என்ன சம்பவித்ததோ அது இப்பவுமே என்ன செய்யுமா? சம்பவிக்குமா? ஒரு தடவைக்கு 4 தடவை ட்ரெயினில் போனால் இருட்டுக்கடை அல்வா, சாந்திக்கடை அல்வான்னு சொல்லி வாரான். ஒரு தடவை வாங்கலை, 2வது தடவை வாங்கலை. நாகர்கோயிலில் ஏறினவங்க திருநெல்வேலி போகிறோம், வாங்கலை. நல்லா கவனிச்சு, அவன் 2-3 நேரம் போயிட்டான். திருநெல்வேலி தாண்டி கோவில்பட்டி போகும்போது குடும்பத்தாருக்குள்ளே பேசிக்கொள்வாங்க, ஒரு பாக்கெட் வாங்குவோமான்னு. கோவில்பட்டி தாண்டி போகும்போது மறுபடியும் வரான். இதுக்கிடையில் 4 தடவை பெட்டியில் நடந்துட்டு போயிட்டான். திருப்பி 1/2 கிலோ வாங்கின நேரத்துலேருந்து கவரு அவ்வளோ நேரத்துக்குள்ளே எப்படி காலி ஆகுதுன்னு தெரியாது. 1/2 கிலோ அல்வாவை தின்னுட்டு ஒன்று இருமுது, ஒன்று வாந்தி எடுக்குது, ஒன்று கஷ்டப்படுது. ஆனால் வாங்குறதை நிறுத்தவே மாட்டாங்க. ஏன்னா வேதம் சொல்லுது புசிப்பும் குடிப்பும். மறுபடியும் அந்த வசனத்தை, ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்த காலம், சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்தில் ஒரு சோடா, சும்மா ஏதாவது ஒரு சின்ன போல கூல்ட்ரிங்க்ஸ். இன்னைக்கு பாருங்க விதவிதமான கூல்ட்ரிங்க்ஸ், பாக்கெட்டில் அடைச்ச கூல்ட்ரிங்க்ஸ், மாசக்கணக்காக அடைச்சி வச்ச கூல்ட்ரிங்க்ஸுகள் குடிச்சிக்கிட்டு எவ்வளவோ கஷ்டப்படும். இதெல்லாம் நான் குற்றத்துக்காகவே வரல, காலத்தை நிதானிப்பதற்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா.
பேழையை தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நோவா ஆயத்தப்படுத்தினான். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தால், சீக்கிரம் வாசியா. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் சிலராகி 8 பேர். எத்தனை பேர்? நோவா பேழை கட்டி கொண்டிருந்த இடத்துல ஏறக்குறைய 10 லட்சம் ஜனங்கள் வாழ்ந்தாங்க. 10 லட்சம் நம்ம புதுக்குடியிருப்பை விட ஏறக்குறைய நாகர்கோயில் சிட்டி மாதிரி மெசொப்பொத்தேமியா என்கிற இடமா, அந்த இடத்துல பேழை கட்டுற இடத்துல மட்டும் ஏறக்குறைய 10 லட்சம் ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்தது வெறும் 8 பேர். எத்தனை? சிலராகி 8 பேர். உங்களுக்கு நமக்கு தெரியும், அழைக்கப்பட்ட ஒரு அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டோர் சில. இந்த பேழையின் அனுபவத்தை எப்படி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், இந்த பேழையின் அனுபவத்துக்குள் நம்ம எப்படி இருக்க வேண்டும், இந்த பேழையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தால் நலமா இருக்கும். அதான் இந்த பிரசங்கத்தின் கருத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆதியாகமத்திலே 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டதின்படியாக பேழையை கட்டி உண்டாக்கி முடித்தான். வாசிங்கள். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வரக்கூடிய அழிவுக்கு தப்பி ஒரு நாள், அடிக்கடி இந்த நாட்கள்ல சொல்லுவோம், இந்த சரீரத்தை விட்டு நம்ம ஒரு நாள் வெளியே வரும். அல்லேலூயா. இது எவ்வளவு அழகுள்ள சரீரமானாலும் சரி, எவ்வளவு நமக்கு ஒத்துழைக்கிற சரீரமானாலும் சரி, அந்த உலகத்துல எத்தனை பேரை எப்படி பார்த்தாலும் சரி, எவ்வளவு அழகுள்ளவங்களை பார்த்தாலும் சரி, தப்பா எடுத்துக்கிட்டாங்க, நாளைக்கு எப்படி இருக்கேன்னு தெரியல, எவ்வளவு ஆரோக்கியமானவங்களை பார்த்தாலும் சரி, ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட வீடு மாதிரி எதுவுமே எனக்கு இல்லை. அல்லேலூயா. ஏன்னா நான் வாழ்றதுக்கு 55 வருஷ காலம் நான் நடக்க ஓட என்ன வேணா செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒன்னே ஒன்று இந்த வீடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை உங்களில் சிலருக்கு திருப்தி இல்லாமல் இருக்கும். கலர் சரியில்லை, எனக்கு முடி சரியில்லை, எனக்கு அழகு சரியில்லை, என் சரீரம் பலகீனமாக இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னால், இந்த 55 வருஷ காலத்தில் நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன்னா நீ நினைக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த, நான் வாழும்படி கொடுத்த இந்த வீடு எனக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இருக்கு. அல்லேலூயா. ஆனால் எனக்கு தெரியுது, ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு நான் வெளியே வருவேன். இன்னும் கொஞ்சம் காலம் ஆனால் இந்த வீடு எனக்கு பாரமாக மாறும். அல்லேலூயா. அதை நான் இப்போவுமே உணர ஆரம்பிக்கிறேன், என் சரீரத்தில் அதை உணர ஆரம்பிக்கிறேன். அதனால தவறானா தவறு இல்லை. ஒரு நாள் இந்த சரீரத்தை விட்டு நான் வெளியே வருவேன். அல்லேலூயா. இந்த சரீரம் எனக்கு உகந்ததாக இருக்காது, இந்த சரீரம் நான் வாழ்வதற்கு இடம் கொடுக்காது, போதும்னு சொல்லும். அல்லேலூயா. அன்றைக்கு நான் வெளியே வரும்போது நான் ஒரு பரலோக வாசியாய் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நோவா பேழையை எப்படி உண்டாக்கினான்? சரியா? ஒரு சின்ன சின்ன கருத்துகள் பாய்ந்தா சொல்லிட்டு போன நேராயிரம் தோராயமா, அதாவது உங்களுக்கு புரிகிற விதத்தில் நோவா பேழையை எப்படி உண்டாக்கினான். தேவன் சொன்னார் நோவாவை பார்த்து, கொப்பேர் மரத்தினால் உண்டாக்குவாயாக, கொப்பேர் மரத்தினால் உண்டாக்குவாயாக. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வெளிச்சமான ஒரு வெளிப்படுத்தல். ஒரு உயிருள்ள மரம் அல்லது ஒரு ஜீவனுள்ள மரம் வெட்டப்பட்டு அது காய்வு தன்மைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த பேழை உண்டாக்கப்பட்டது. ஆவிக்குரிய தீவியத்தில் தெய்வ பிள்ளைகள் இந்த உலகத்துக்கு ஒத்தவர்களாய் வாழக்கூடாது. உலகத்தோடு தொடர்புடைய ஒரு மரம், உலகத்தை அடிப்படையாய் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த மரம் வெட்டப்பட்டு இந்த பேழை உண்டாக்கப்பட்டது. சரியா? கொப்பேர் மரம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும், ஒரு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மரம் உயிரற்றதாய் மாற்றப்பட்ட நிலவரத்தில் இந்த பேழை உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை நாம வாழணுமானா வாழணும், ஆனா உலகத்தாராய் வாழக்கூடாது என்பதை இந்த பேழை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பேழையின் மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன என்று சொன்னால், இந்த உலகத்துல தான் நான் பிறந்தேன். நான் ஒரு இந்தியன் என்பதற்கு அர்த்தம் என்ன? நான் இந்தியன் என்பதற்கு ஆதாரம் என்ன? இந்தியாவில் பிறந்தேன். அல்லேலூயா. இது போல இந்த உலகம் நம்ம வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட இடம்தான். ஆனால் கர்த்தருடைய வருகைக்கு போகிற ஜனங்கள் இந்த உலகத்துக்குரியவள் அல்ல என்கிற எண்ணமுடையவளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்படி பேழையின் மரம் வெட்டப்பட்டு பேழை உண்டாக்கப்பட்டதோ அப்படிதான் தேவன் இந்த உலகத்தில் இருந்து நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா.
இந்த உலகத்தாரை போல நாம் எல்லா விதத்திலும் வாழ்ந்து விட முடியாது. இந்த உலகத்தாரை போல நாம் எல்லா விதத்திலும் பேசி கொள்ள முடியாது. இந்த உலகத்தாரை போல நாம் எல்லா விதத்திலும் நடந்து கொள்ள முடியாது. காரணம், நோவாவின் பேழைக்கு பயன்படுத்தப்பட்ட மரத்தை போல இந்த உலகத்தில் இருந்து ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு 2 பேருமாய் கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். பிறப்பிலே நாம் எந்த குடும்பத்திலும் பிறந்திருக்கலாம், எந்த தேசவாசியாகவும் பிறந்திருக்கலாம், எந்த மொழி உடையவர்களாகவும் பிறந்திருக்கலாம், எந்த அழகுடையவர்களாகவும் பிறந்திருக்கலாம், எந்த அந்தஸ்துடையவர்களாகவும் பிறந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவனோ அவருடைய அழைப்பின் அடிப்படையிலே உங்களையும் என்னையும் ஒரு கொப்பேர் மரமாய் கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய கொப்பேர் மரம் நின்றது, எல்லாம் வெட்டப்படவில்லை. தேவைக்கு தக்கதாக அந்த மரம் வெட்டப்பட்டது. இது போலதான் இந்த உலகத்திலும் கூட எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ நாடுதான் இன்றைக்கு உலகத்திலே அதிகபட்சமான நாடுகள். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை தான் இன்றைக்கு உலகத்திலே அதிகமான எண்ணிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதிலே தேவனாகிய கர்த்தர் ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு 2 பேராய் வேறு பிரிக்கிற தெய்வம் உங்களையும் என்னையும் ஒரு பேழையாய் பாதுகாக்கப்படும்படியாக கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பேழை 300 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம். 300 என்கிற வார்த்தைக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விளக்கமா சொல்ல விரும்பல. தேவனோடு சஞ்சரிப்பது. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வந்தது காரணம், நாம் ஆண்டவரோடு வாழ்வதற்காக. ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் அந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு தேவனை விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் இருக்கலாம். வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் கிறிஸ்தவம் நினைக்காதுங்க. அல்லேலூயா. தோல்வியும் தேவனால் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு மட்டும் விலகிடக்கூடாது. யார் வாழ்க்கையில தோல்வி இல்லை, யார் வாழ்க்கையில பலகீனம் இல்லை, யார் வாழ்க்கையில குறைவில்லை, எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உறவு துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. 300 முழம் தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. வெளியே போகிற மனுஷன் குறைவுள்ளவனும் தன் வீட்டுக்கு வந்து சேர்கிறது போல எந்த நிலவரத்திலும் தேவன் அண்டைக்கு வந்து சேர வேண்டும் என்பதை இது காட்டுகிறது. தேவனிடத்தில் தன் பரிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. தேவன் தான் தன் வாழ்க்கை. அந்த இளைய குமாரன் தூரமாய் போனான். ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே தகப்பன் வீட்டை குறித்த உணர்வு வந்தது. புறப்பட்டான், வந்தான், சேர்ந்தான். அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். தெய்வீகமான உறவு. 300 முழம் என்பது தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பேழையாய் நாம் மாறுவது என்பது தேவனோடு சஞ்சரிக்கிற 300 முழம். அது ஒரு 50 முழ அகலமாய் உண்டாக்கப்பட்டது. இந்த 50 என்கிறதற்கு ஒரு சின்ன விளக்கம், ஒரு பெந்தெகோஸ்தே அபிஷேகத்தினுடைய அனுபவத்தை காட்டுகிறது. பரிசுத்தாவியானவரால் தெய்வ அன்பு நிறைந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறது. அன்றைக்கு ஜீவராசிகள் எல்லாம் வாழ்வதற்கு சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அந்த பேழையின் அகலத்தை 50 முழமாய் மாற்றினார். அல்லேலூயா. இதுபோல நம்முடைய வாழ்க்கையும் கூட தெய்வ அன்பு நிறைந்த வாழ்க்கையாய் வாழ வேண்டும். பேழைக்கு இருந்த உள்ளே இருந்த எல்லாம் வாழ்வதற்கு பேழை 50 முழ அகலமாய் காணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையும் கூட தெய்வ அன்பு நிறைந்த வாழ்க்கையாய் வாழ வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது அப்போஸ்தலர் காலத்திலே 3000 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் ஒரே மனமும் ஒரே இருதயத்தாரும் ஒரே இடத்துல வாழ்கிறதற்கு ஏற்ற விதத்தில் கர்த்தருடைய அன்பு இருந்தது. இன்றைக்கு குடும்பங்கள்ல பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, எத்தனையோ உலக பிராரமான காரியங்கள் இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு புருஷன், மனைவி, பிள்ளைகள், ஒரு மாமனார், மாமியார், பிள்ளைகள், மருமக்க, பேர பிள்ளைகள் என்ற ஐக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் மிகவும் குறைவாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் அந்த பெந்தெகோஸ்தே அன்பின் அகலத்துக்குள்ள உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எத்தனையோ சபைகளை தப்பா எடுத்துக்கொள்ளாங்க. போகிற இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை இருந்தா சொல்றோம். எத்தனையோ சபைகளை குறிக்கப்பட்ட இனம், சாதி என்கிற ஊழியர்கள் நடத்துகிறார்கள். சபைக்குள்ளே பலதரப்பட்ட மக்களை வரவழைக்கிறார்கள். பலதரப்பட்ட மக்களுக்கு பட்சபாதம் இல்லாத இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவளுடைய சொந்த வாழ்க்கையின் அனுபவத்தில் எடுத்து பார்க்கும்போது அவளுடைய இனம், அவளுடைய சாதியை விட்டு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை
கொடுக்கவோ, ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைப்பதோ இருக்கிறதில்லை. ஆனால் தெய்வ அன்பின் அனுபவத்துக்குள்ள வரும்போது நமக்குள்ளே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அனுபவம் இல்லை, கிரேக்கன் என்று யூதன் என்றும் என்கிற வித்தியாசம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே சுயாதீனன் என்றும் அடிமை என்கிற அனுபவம் இல்லை. நாமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாய், நாமெல்லாம் ஒரு மனம் ஐக்கியம் உள்ளவளாய் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப 50 முழ அகலம் 30 முழ உயரம் என்பது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு காட்டுகிறது. இதுக்கும் வசனம் எடுத்து சொல்லல. ஏன்னா நம்முடைய பிரசங்க குறிப்பில் ரொம்ப பெரிய அளவுக்கு இன்னைக்கு காரியங்களை சொல்லிட்டு போக மாட்டோம். 30 முழ உயரம், பேழை 30 முழ உயரம் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை காட்டுகிறது. நமக்கு அளவுகோல் இந்த உலகம் அல்ல. நம்ம இந்த உலகத்தாரை போல வாழ்கிறவள் அல்ல. அதனால தான் உலகத்தாரை போல உடுக்கக்கூடாது. யாரோ ஒருத்தங்க முடியை இப்படி வச்சாங்க, நம்ம வைக்கக்கூடாது. நமக்கு அளவுகோல் ஏசப்பா. அல்லேலூயா. நமக்கு முன்னால் இருக்க வேண்டியது ஏசப்பா. அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார், அவரை எப்படி வளர்க்கணும். அதாவது நல்ல தகப்பேன் ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல பல்கலைக்கழகம் போல இருக்கிறது போல, நல்ல மாதிரியாக இருக்கிறது போல நமக்கு மாதிரி யார் தான்? ஏசப்பா. அவரை போல தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. ஆண்பன் இரு பாலார் நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் தான் தெரியும். ஏசப்பா எப்படி பேசியிருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, எப்படி உடுத்திருக்கிறாங்க, எப்படி உடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அப்படிங்கிற மாடல் நம்ம வாழ்க்கையில் மாதிரி, எனக்கு மாதிரி ஏசப்பா. அல்லேலூயா. ஒரு ஸ்தாபனம் எனக்கு மாதிரியாக இருக்கக்கூடாது, ஒரு சபை எனக்கு மாதிரி அல்ல, ஏசப்பா தான் எனக்கு மாதிரி. அல்லேலூயா. அவரை எனக்கு மாதிரியாய் வைக்கணும். அந்த குடும்பத்தில் அது இல்லை, இந்த குடும்பத்தில் இது இருக்குது, அந்த குடும்பத்தை அவளை போல எனக்கு இல்லை, அந்த குடும்பத்தை போல எனக்கு இல்லை, அவனை போல எனக்கு வேலை இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பேச்சு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பணம் இருக்கா, பொருள் இருக்கா என்கிறதெல்லாம் இல்லை. நான் ஏசப்பாவை போல வாழ்கிறேன். அல்லேலூயா. தெய்வத்தை போல என் வாழ்க்கை மாற்றப்படுகிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரைட்டா. அப்போ 30 முழ உயரம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவை காட்டுகிறது. அந்த பேழைக்கு ஒரு கதவும் ஒரு ஜன்னலும் இருந்தது. ஜன்னல் காலத்தை அறிவதற்காக கொடுக்கப்பட்டது, வெளி உலகத்தின் காலத்தை அறிவதற்காக. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரம்ப நேரத்திலே சொன்னோம், வேதம் இன்றைக்கு உலகத்தை நமக்கு நிதானித்து சொல்லி கொண்டிருக்கிறது. உலகம் எந்த சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது, உலகத்தின் சம்பவங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக இருக்கிறது என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஜன்னல் வழியாக நோவா அந்த உலகத்தில் சம்பவிக்கிற சம்பவத்தை பார்த்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் காலத்தை அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பல கனி துவாரங்களுக்கு தீவி இருக்கிற புறாக்களை போல என்று எழுதப்பட்டது போல காலத்தை அறிந்தவர்களாய் வாழ வேண்டும். அந்த பேழையிலே அழகான ஒரு கதவு காணப்பட்டது. அந்த கதவு எல்லாம் உள்ளே பிரவேசிப்பதற்கு, ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே எல்லாம் உள்ளே வருவதற்கு, போவதற்கும் வருவதற்கும் உரியதான கதவாய் காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன். அநேகருடைய இருதய கதவுகள் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுப்பா உள்ள வருகிறது தெரியும், வெளியே போகிறது தெரியாது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் இருதய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேழைக்கு ஒரு கதவு இருந்தது. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையிலே அருமை சகோதரனே, சகோதரி, அருமை தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையின் வேதனைக்கு ஒருவேளை உன் இருதய கதவு இயேசுவுக்காக திறக்கப்படாமல் இருக்குமானால் இந்த காலை ஆராதனையிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனியாய் பயணிக்கிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏசப்பாவோடு கூட பயணிக்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கைக்குள் தங்குகிற வாழ்க்கை. இதை தத்துரூபமாய் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டும். தத்துரூபமாய் இந்த அனுபவம் உனக்குள்ள இருக்க வேண்டும். இது ஏதோ ஒரு மாயமான அனுபவத்திலே, ஏதோ ஒரு விதத்தில் நீ உணர்கிற அனுபவம் அல்ல. உன் சொந்த வாழ்க்கைக்குள்ளே தேவன் வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பது வாக்குத்தத்தம். இது ஏதோ ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு பிரம்மையை நீ உனக்குள்ள ஏற்படுத்தி வாழ்வதல்ல. உண்மையாய் சொந்த வாழ்க்கைக்குள் தேவன் வாழ்கிற அனுபவம் கண்டிப்பாய் தேவை. அல்லேலூயா. நிச்சயமா நீங்க அதை விரும்புங்க. அது ஏதோ ஒரு விதமா நான் உணர்றேன் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படியெல்லாம் சொல்லவே செய்யாய். நீங்க எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்குள் தேவன் இருக்கிறார் என்பது, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியணும். அல்லேலூயா. பல நேரங்களில் உங்க கூட இருக்கிற ஆண்டவரை ஜனங்கள் பார்க்க வேண்டும். வேதம் முழுவதும் அதற்கு சாட்சியா இருக்கிறது. அதை வாஞ்சிங்க. ஏதோ கூட்டத்துக்கு வந்தேன், ஆராதிச்சேன், வசனத்தை கேட்டேன், கர்த்தர் நடமாடினார், உலாவினார், இது ஒரு பயிற்சி தான். வாழ்க்கை என்பதும்
எல்லாமே வெளியே தான். அல்லேலூயா. இது ஒரு பயிற்சி வளாகம், ஒரு ஸ்கூல் போல, ஒரு காலேஜ் போல. படித்ததெல்லாம் வெளியே சம்பாதிப்பதற்குரியதான அறிவை கொடுக்கக்கூடியது. அதுபோல் இதெல்லாம் ஒரு பயிற்சி தான். ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் இருக்கிறார். ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் இருப்பதனால் மேன்மை அல்ல, ஆராதிக்கிற இடத்துக்கு வந்த கர்த்தர் உன் கூடயே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு கதவு எப்போதும் ஒரு காய் திறந்திருக்க வேண்டும். சரியா? இந்த பேழைக்குள்ளே காணப்பட்டவைகள் எல்லாம் என்ன? நோவாவுடைய குடும்பம், அதற்கு பிற்பாடு ஜீவராசிகள், மிருகங்கள். எடுத்து பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையின் தைரியத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. காட்டு மிருகங்கள் எல்லாம் அந்த பேழைக்குள் வந்து சேர்ந்தன. பறவைகள் என்பது உன்னதமான ஒரு ஆவிக்குரிய சிந்தையை காட்டுகிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வந்த பிற்பாடு மிகவும் தைரியமானவர்களாக இருக்க வேண்டும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பேழைக்குள்ளே காட்டு மிருகங்கள் வாழ்ந்தது போல நம்முடைய வாழ்க்கைக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால், சத்திய வசனத்தினால் ஒரு மிகப்பெரிய தைரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு சேர கடவும் என்று எழுதப்பட்டிருக்கு. சோதனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், போராட்டம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், பிரச்சனைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மட்டும் தைரியத்தை இழந்து போன வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில நேற்று நாங்கள் எங்களுடைய நம்முடைய உபவாச ஜெபத்தில் சொல்லும்போது சொன்னோம், சங்கீதம் 2வது சங்கீதத்தை எடுத்து வாசித்தோம். ஜாதிகள் கொந்தளித்து ராஜாக்கள் விருதாவாய் காரியத்தை சிந்திப்பானேன். வாசிங்கள். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி, எல்லாரும் தேவனுக்கு விரோதமாய் எழும்பும் போது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வாசியா. அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவார்கள். உலகமே கிறிஸ்தவத்துக்கு எதிராய், கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு விரோதமாய், இயேசுவுக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய் எழும்பும் போது ஆண்டவர் என்ன செய்வாராம் தெரியுமா? வாசிங்க. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? என்ன செய்வாரா? உங்களுக்கு விரோதமா பிரச்சனை வரும்போது என்ன செய்யணும்? தாங்க முடியலவா, சகிக்க முடியலவா, போராட்டமா இருக்கும்போது செத்து போயிடலாமான்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு போயிடலாமான்னு நினைக்கிறேன். எந்த வீட்டுக்குமா? எங்கேயோ ஒரு வீட்டுக்கு போயிடலாமா? இப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. சரியா? இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. எப்படி என்ன செய்யணுமா? எப்படி என்ன செய்யணுமா? அதில் நகைப்பாருங்கிறது எப்படி தெரியுமா? ஐயோ இவன் அதை ஒருத்த அடிக்க நீயா என்ன? ஏங்க தப்பா எடுக்காங்க. எனக்கு முந்தானத்தான் இதை குறித்து ஒரு சின்ன வெளிச்சம் உண்டாச்சு. ஆண்டவர் ஏதாவது நான் பிரசங்கத்தில் கொஞ்சம் சில நேரங்களில் போனால் சிரிப்பு பேசிகிட்டே போகிறேன். சிலர் போனால் உட்கார்ந்துருக்கிறவங்கள அள வச்சு, என்ன அருமை தெய்வ பிள்ளையே, நீ கண்ணீரோடு வந்திருக்கிறாய், கவலையோடு வந்திருக்கிறாய், உன் புருஷனை குறித்த துக்கம் உனக்கு பெரிதாக இருக்கிறது. வாழ்ந்த குடும்பத்திலும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாய், கஷ்டமறியாமல் உன்னை வளர்த்தார்கள். ஆனால் நீ வாழ்க்கப்பட்ட பிற்பாடு உன் கண்ணீர் ஆறாத கண்ணீராயிருக்கிறது. எதுவுமே உனக்கு நிம்மதியாக இல்லை, எதுவுமே உனக்கு திருப்தி கொடுக்கவில்லை. சோர்ந்து போய்விட்டாய், நம்பிக்கை இழந்து விட்டாய். அருள்நாதர் உன் அருகாமையில் வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைப்பார். உடனே கூட கொஞ்சம் கண்ணீர் மாக்குன்னு அழுறாங்க. இதை வீடியோக்களை காட்டுறாங்க. அது யாரெல்லாம் நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு பொசு பொசுன்னு இருக்கிறாங்களோ அவங்க அழுதாங்கன்னா அதை நல்லா காட்டுறாங்க. ஐயா போன இடத்துல நல்லா அழ வச்சார். நம்மளை மாய்ப்பட்டவன் போன உடனே மொட்டைக்கும் சொட்டைக்கும் என்ன வித்தியாசம்? முடியை இழைச்சி வளருமானா அதுக்கு பேர் மொட்டை. என்ன மாதிரி படைச்சவரே முடியை இழைச்சி விட்டார்னா அதுக்கு சொட்டை அப்படிங்கிறோம். சிரிக்காதவங்களுக்கு சிரிக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்சு போகும்போது அவங்க கவலை அவங்க கூட போனது போலே இல்லை. சிலர்லாம் நினைக்கிறாங்க, என்னப்பா இது இப்படியும் பிரசங்கம் பண்ணுவாங்களா? ஒரு வாத்தியார் மாணவன்கிட்ட கேட்டார். பார்க்குறோம் சிலது உட்காந்து தூங்குது. கல்லை தூக்கி மேலே போட்டு கேட்டாராம், ஏன்பா கல் கீழே வரும்? மாணவன் அழகாக சொன்னானா, சார் மேலே பிடிக்க ஆள் இல்லை சார், அது கீழே வருது. தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு கேட்டாராம், ஏண்டா கீழே போகுது? சார் நீச்சல் தெரியாது சார், கல்லுக்கு நீச்சல் தெரியாதுனால கீழே போகும்னானா. அப்படி வாத்தியார் மாணவர் கேட்குற கேள்விகளுக்கு மாநாட்கள் பதில் சொல்கிறது. எப்பா தமிழில் பா வச்சு ஏதாவது சொல்லிப்பா, வஞ்சிப்பா, சித்தப்பா, பெரியப்பா, நான் போதும் நிறுத்து. இல்லையா? இப்படி நம்ம எதையாவது ஒன்று சின்னதாக சொன்ன உடனே ஜனங்கள் அப்படி கவலையை மறந்து அவ்வளோ நேரம் நம்ம அள வைக்கணும்னா இப்போ இங்கே இருக்கிறவங்களே கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்யலாம்? அள வச்சிடலாம். என்ன அப்படின்னா வாழ்க்கையின் பிரச்சனை நேரத்தில் என்ன சொல்கிறாராம்?
நகைக்கிறார். என்ன செய்கிறாராம்? நம்ம யாருக்கு பிள்ளைகள்? அல்லேலுயா. உன்னதமான தெய்வத்தினுடைய பிள்ளைகள். அல்லேலுயா. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். அல்லேலுயா. தங்கத்தை குப்பையில் போட்டாலும் தங்கம் தங்கம் தான். அல்லேலுயா. சிங்கம் சிங்கம் தாங்க. அல்லேலுயா. எங்க யாருக்கு இல்லைன்னு சொல்றா? புலி புலி தான். அல்லேலுயா. எங்க நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலுயா. பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாய் மாறுவாய். அல்லேலுயா. ஏங்க இந்த ஊரில் என்ன பார்க்கும்போது நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. ஜெபா பிரதரே இந்த ஊருக்குள்ளே இவ்வளோ சந்தோஷமாக தைரியமாக இருக்காருன்னா நான் நிமிந்து போகலான்னு போங்க. அல்லேலுயா. சட்டையிட்டையெல்லாம் பழைய காலத்தமாய் துண்டுமாய் தோளில் போட்டுக்கிட்டு ஜம்முனி போங்க. அல்லேலுயா. அல்லேலுயா. நான் சொன்னேன் புரியுதா? பழைய காலத்தில் இந்த துண்டெல்லாம் எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு அழகாக போவாங்க. அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா புரியும். அதான் பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துண்டை இப்படி போட்டு அப்படி போய் லுங்கியெல்லாம் கட்டிட்டு அப்படி ஒரு நெஞ்சை மலர்த்திட்டு அப்படி போவாங்க. நான் இந்த பூமியில் இந்த புதுக்குடிப்பில் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்ன வச்சு இல்லை, நானே நிமிர்ந்து நடக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நடக்கணும்னா சும்மா அப்படி சொம்முனி நடங்க. அல்லேலுயா. அல்லேலுயா. எங்கள் 100 மாடி கட்டடத்திலேருந்து கீழே விழுந்த என்னையே தூக்கி நிறுத்தி இந்த புதுக்குடிப்பில் நடக்க வச்சு ஊழியம் செய்ய வச்சிருப்பாரானா நீங்கள்லாம் எம்மாத்திரம். அல்லேலுயா. சரியா தப்பா? சரியா தப்பா? எங்கள் இவன்ட்டெல்லாம் போனால் என்ன கிடைக்கும், இவன்லாம் இது செய்தால் என்ன நடக்கும், எல்லாத்தையும் அனாதையாக விட்டுட்டு போயிடுவான்னாங்க. இப்போ இடத்த வாங்கினா புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இடத்த வாங்கினா புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க புலம்புறதெல்லாம் நமக்கு சந்தோஷமாக மாறுது. அல்லேலுயா. அழுதா கேவலங்க. எப்பவும் வாழ்க்கையில் ஒன்றை கட்டுக்கிடுங்க. சாத்தான் எப்பவுமே உங்களை அழ வைக்க தான் விரும்புவோம். அல்லேலுயா. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த வருவார். ஆலயத்துக்கு வரும்போது அழுகிறது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே போன பிற்பாடு அழாது. அல்லேலுயா. அந்நாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனிடத்தில் அழுதா. ஆலயத்தை விட்டு வெளியே போன போது துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலுயா. பெண்ணினாள் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பா. எவ்வளவு தூரம் அண்ணால் அள வைக்கலாம், எவ்வளவு தூரம் அண்ணால் அள வைக்கலாம், எவ்வளவு வேதனைப்படுத்தலாம். இன்றைக்குள்ள பிரச்சனைகளும் அப்படிப்பட்டதாக தான் இருக்கு. அல்லேலுயா. அப்போ நம்முடைய லைஃப்ல கவனமா இருக்கணும். மிருகங்கள், காட்டு மிருகங்கள் பேழைக்குள் வந்தது. தைரியம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தைரியம், நம்பிக்கை, விசுவாசம். தேவன் இருக்கிறார். சிம்பிளா சொல்லுங்க. ஏங்க லைஃப்பில் சிம்பிளாக சொல்லுவோமே. இப்போ என்ன சொல்லலாம்? டே வாடா சீக்கிரமா 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 சீக்கிரமா. இவன் வந்து ஒரு பையன், நான் வந்து அதை என்ன சொல்லலாம், ஐஜினி எடுத்துடுங்க, தமிழ்நாட்டு ஐஜினி எடுத்துடுங்க. எனி டைம் என்கவுண்டர் பண்ணலாம். யாரையும் எனி டைம் என்ன செய்யலாம்? என்கவுண்டர் பண்ணலாம். இல்லை நான் ஒரு ஜட்ஜின்னு வச்சுடுங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜின்னு வச்சுடுங்க. என்கிட்ட வந்து ஆதரவாக இருக்கிறான், இவன் ஒரு அக்யூஸ்டுனே எடுத்துடுங்க, இவன் ஒரு அக்யூஸ்டாகவே எடுத்துடுங்க. ரைட்டா? இப்போ என்கிட்ட ஆதரவாயிட்டான். ஆனால் என்கிட்ட ஜட்ஜி, என்கிட்ட நான் பயிற்சி பண்ணப்பட்ட ஒரு நல்ல பயிற்சியில் இருக்கிற ஒரு துப்பாக்கி என் கையில் இருக்குது. நல்லா கவனிச்சிடு. ஒரு 3 பேர் இவனை பழி வாங்கன்னு வராங்க. இப்போ இவன் வந்து ஜட்ஜி என் கையில் இருக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் லாலாம் தெரியும். சரியா? இப்போ இவனுக்கு லாலாம் தெரியும். இவன் வந்து ஜட்ஜி கீழே இருக்கிறான். கோர்ட்டில் சரண்டர் ஆனாலே ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ என் கை ஜட்ஜிக்குள்ளே வந்துட்டான். ஜட்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கிறான். எங்கள் ஜட்ஜி நான் முன்னுக்கு வரேன், இவன் பின்னுக்கிறான். சாருங்கிறான். சும்மா இருடா அப்படின்னு துப்பாக்கி எடுக்கிறேன். இவன் பயப்படுவானா? பயப்பட மாட்டாங்க, சிரிப்பான். அல்லேலுயா. வாழை கூப்பிடுவோம். அல்லேலுயா. ஆமாம். ஒரு ஊரில் ஒருத்தன் கோவப்பட்டுருக்கிறான். அந்த ஊருக்காரங்களை ஏசி இருக்கிறான். கல்லை கீழே எடுக்க பார்த்துருக்கான், கல் கிடைக்கல. கல் கிடைக்காத உடனே யாசி இருக்கான். இந்த ஊரில் நாயை அவுத்து விட்டுட்டு கல்லை கட்டி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. புரியுது அவனுக்கு? அப்போ நம்முடைய கருத்துக்கு வரும். இப்போ என்ன, அவனுக்கு தெரியும் வந்தா சுட்டுருவாங்க. அல்லேலுயா. வந்தா எத்தனை பேர் விசுவாசிக்க என் தேவன் சேனைகளின் கர்த்தர். அல்லேலுயா. சேனைகளின் தேவனுடைய கர்த்தர் ஆதரவில் என்ற ஜீவன் கட்டப்பட்டிருக்கு. அல்லேலுயா. தைரியம். பேழைக்குள்ளே மிருகங்கள் இருந்தது, பயப்படவே செய்யாங்க. தைரியமா வாழுங்க. ஆண்டவர் 365 முறை சொல்லியிருக்காராம், பயப்படாதே பயப்படாதே பயப்படாது. ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சொல்லலாம், பிரச்சனையை பார்த்து பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாது. அல்லேலுயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உள்ளே ஆகாயத்து பறவைகள் இருந்தது. சமயத்தை எடுக்காம அடுத்த குறிப்பு போனோம். இந்த ஆகாயத்து பறவைகள் உன்னதமான சிந்தையை காட்டுகிறது. எப்பவுமே அது மேலே பறக்குது. அல்லேலுயா. நம்முடைய எண்ணம், சிந்தனை, நோக்கம், வாஞ்சை, விருப்பம் எல்லாம் மேன்மையானதா இருக்கு. அல்லேலுயா. எப்பவுமே மேன்மையானவைகளை சிந்திங்க. அல்லேலுயா. ஆமாம். நான் உண்மையை தாரத ஆண்டவர் எதையும் தரட்டுங்க. சிந்திக்கிறது நல்லது, சிந்திங்க. அல்லேலுயா. சின்ன ஒரு விருப்பம் பாருங்க. கார் இல்லாத காலத்துல எனக்கு ஹோண்டா சிட்டின்னு ஒரு கார் மேலே ஒரு சின்ன விருப்பம்.
அது சரியா தப்பான்னு எனக்கு கேட்டால் எனக்கு பதில் சரியாக சொல்லிவிட மாட்டேன். எனக்குள்ள ஒரு ஹோண்டா சிட்டி, நீங்கள் வேணால் நம்ம சிஸ்டர்ஸ்ட்டு கேட்டு பாருங்கள். ஹோண்டா சிட்டி மேலே ஒரு விருப்பம். இன்றைக்கி பாருங்கள் அந்த சிட்டி வண்டி நிற்கிது. அல்லேலூயா. நிற்கும். அல்லேலூயா. நல்ல விருப்பத்தை கத்தர் உடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உடைய ஆலோசனை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. நான் விரும்புறது அவராலே கிடைக்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லது விரும்புங்க. அல்லேலூயா. நல்லது விரும்புங்க. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் நடக்கும் நீ விரும்புங்க, கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீ நினைக்காதுங்க. அல்லேலூயா. ஒரு மரத்தை மனுஷன் மரத்து நுனியில இருந்து கொப்பு வெட்டிக்கிட்டே இருந்தானா. கீழே ஒரு தாய் தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் உள்ளவங்க போனாங்க. ஐயோ இப்போ கொப்பு வெட்டி விழுந்தா இவன் நுனியில் இருக்கிறதுனால விழுந்துருவானே நீ நினைச்சாங்களாம். தகப்பன் ஸ்தானத்தில் உள்ளவர் சொன்னாராம், அவன் அப்பான்னு கூப்பிட்டா நான் அவனை காப்பாற்றுறேன். அம்மா ஸ்தானத்தில் உள்ளவங்க சொன்னாங்களாம், அம்மானு கூப்பிட்டா நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி இவன் வெட்டிக்கிட்டு கொப்பு முறிஞ்சு விழும்போது ஐயோ செத்தேனி விழுந்தான், செத்தான். அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து பேசுங்க, நல்லா இருப்போம். அல்லேலூயா. சம்டைம்ஸ் சிஸ்டர்ஸ் சில பிரச்சனைகள் சூழ்நிலை கொண்டா ஒன்றும் கவலைப்படாங்க. இப்பவும் சொல்கிறீங்க நம்ம ஊழியம் ஒரு காலத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, நம்ம எதிர்பார்க்காத பெருங்கூட்டம் ஜனம் நம்ம சபைக்கு வரும். அல்லேலூயா. ஒரு குறிக்கப்பட்ட காலம் இந்த நுகம் முறிக்கப்படும். அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம சபை ஊழியம் மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. வேணா காத்திருந்து பாருங்கள், நான் ஆண்டோட்ட போனாலும் கூட அந்த ஊழியம் அழியவே செய்யாது. அல்லேலூயா. இது வேற லெவலில் உள்ள ஊழியம். அல்லேலூயா. ஒரு குறிக்கப்பட்ட நாளும் காலமும் வரும்போது இது வேற லெவலில் வரும். அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற நிலவரம் அல்ல. அல்லேலூயா. என்னைக்குங்க நம்ம நினைச்சோம் அல்லேலூயா இப்படி ஒரு இடத்துக்கு வருவோம், வரக்கூடியவெல்லாம் வாய் திறந்து வாயை பிளந்து சொல்றாங்க, எப்படி இது நடந்துச்சு? அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்குமானால் தேவனும் நமக்கு உயர்ந்தவராக இருப்பார். அல்லேலூயா. அது எந்த விஷயமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், அது வேற லெவல்ல இருக்கும். அல்லேலூயா. எங்க இது எழுத்தின்படி சொல்றது, நான் சொன்னேன் புரியுதா? அதுக்காக சத்தியத்தை விட்டு கொடுத்து பேசுறது இல்லை. அல்லேலூயா. அதுக்காக உலகத்துக்குரியவங்க நம்ம பேச போறது இல்லை. இந்த உலகத்துல நான் தெய்வ ஜனங்கள்ட்ட சொல்லும் போது சொல்ல, வாங்கின நல்ல கார் வாங்க. அல்லேலூயா. வாங்கின நல்ல ட்ரெஸ் வாங்கு, அலங்கோலமான ட்ரெஸ் வாங்காத, நல்ல ட்ரெஸ் வாங்கு. அல்லேலூயா. ஆமா, நல்ல ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அருவருப்பா இருக்க கூடாது, நல்ல ட்ரெஸ் அடக்கமா வாங்க. அல்லேலூயா. நம்ம ராஜாக்களுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உயர்ந்ததை நேசிங்க. அல்லேலூயா. நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்குமானால், நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் உயர்ந்ததாக இருக்குமானால் உன் விருப்பத்தின்படி ஆக கடவது, உன் வார்த்தையின்படி ஆக கடவுது. இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, எத்தனை பேர் வேண்டுமானால் விரும்பிக் கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சிந்தனை உயர்ந்ததாக இருக்குமானால் ஒரு நாளிலே கர்த்தர் உங்களை சிந்தனை அப்படியே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை உங்க வாழ்க்கையில மறுபடி சொல்லும்படி கர்த்தர் உணர்த்துறார். நம்ம மனதில் வந்தாகிற கற்பனை வந்து என்றைக்காயிலும் எங்கோ ஒரு இடத்துல நடக்கக்கூடியது நடந்த சம்பவமாக தான் இருக்குமா. ஆகையினால் உயர்ந்த உன்னதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில கற்பனையா சிந்திப்பீங்களானா அது அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல நோவாவின் பேழையின் வார்த்தையிலே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பிள்ளைகளை குறித்து, உங்களை குடும்பத்தை குறித்து, நீ கற்ற வீட்டை குறித்து, உங்களுடைய வருங்கால வாழ்க்கையை குறித்து, உங்களுக்கு ஒரு வண்டி வாங்குறதை குறித்து உயர்ந்த சிந்தனை உடையவர்களாயிருங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். புரியுதா உங்களுக்கு? எதையாவது ஒன்றை வாங்கி காலத்தை சமாளிச்சிடலாம் அப்படி கிடையாது. அன்றைக்கு நம்ம சபையில் சாப்பாடு போடும்போது நல்ல சாப்பாடு போடணும்னு நினைச்சோம், கர்த்தர் அதுபோல தான் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எதையாவது ஒன்றை கன்வென்ஷனுக்கு போட்டு சமாளிச்சிடலாம். கன்வென்ஷன் வருது, கன்வென்ஷனுக்கு எதையாவது வெள்ளரிக்காய் வாங்கி ஒரு கூட்டு போட்டுடலாமா, அல்லது புடலங்காய் வாங்கி ஒரு கூட்டு போட்டுடலாமா, எது குறைஞ்ச விலைக்கு? அப்படி கிடையாது. எது நல்லதோ, எது சிறந்ததோ, எது மேன்மையானதோ அதைத்தான் செய்யணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இருக்கு. அந்த உயர்ந்த பறவைகள் வந்து நோவாவின் பேழைக்குள்ளே இருந்தது போல நமக்குள்ளே அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் இருக்குமானால் அது ஏற்ற காலங்களிலே கர்த்தர் அதை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ரைட். பேழையின் கதை இப்போ முடிஞ்சு. ரைட்டா? பேழைக்குள்ள ஏன் இவ்வளவு ஜனம், ஏறக்குறைய 1200 கோடி ஜனங்கள் வாழ்ந்த இடத்துல இவ்வளவு கோடி ஜனத்துல ஒருத்தரும் உள்ள போகல. ஒரு சின்ன சிம்பிளா ஒரு சின்ன காரியம், நிறைய எல்லாம் வசனம்லாம் சொல்லிட்டு போனா நேராயிரும். சரியா? போர் அடிக்காம அப்படி டக்கு டக்கடகாடி போயிடும். சரியா? பேழைக்குள்ளே ஜனங்கள் போகாத இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. ஒன்று, நல்ல சாப்பாடு கிடையாது. நோவாவின் காலத்து ஜனங்கள் உள்ள போகாததுக்கு காரணம் சாப்பாடு கிடையாது. என்ன கிடையாது? பேழைக்குள்ள என்ன இல்லை? விரும்புறது போல சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. சாப்பாடு இல்லை. இன்னைக்கு அப்படிதான் நிறைய ஜனங்கள் வீடுகளில் பிரச்சனை பண்ணுறதுக்கு ஒரு காரணமே சாப்பாடு பிரச்சனை தான்.
ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு காரணம் சாப்பாடு தான். இன்னைக்கு இருக்கிற நிலவரம் அதுதான் ஒரு காரணம். ஒரு குடும்பத்திலே ஒரு நல்ல மனைவி புருஷனுடைய டேஸ்ட் அறிஞ்சு சமைச்சு போட்டாங்கன்னா அந்த வீட்டுக்காரர் சரண்டர். அல்லேலூயா. ஆமாம், நல்ல புருஷனுக்கு டேஸ்ட் அறிஞ்சு நைட்டு ஒரு 4 சப்பாத்தி செய்து கொடுத்தா சூப்பராக இருக்கும். நம்ம ஆட்கள் செய்து கொடுக்குற சப்பாத்தி அவர் பிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கடைசியில் அவர் சப்பாத்தி வேணுமான்னா எம்மா சப்பாத்தி வேண்டாமா சோறையே கொண்டு வந்துரும்பாங்க. ஏன் நான் செய்த சப்பாத்தி பிடிக்காது அவருக்கு சொல்ல முடியாது. சப்பாத்தி பிக்க முடியாமல் தின்னுக்கிட்டு காலங்காத்தால் சப்பாத்திக்கு வேலை என்ன செய்துன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். அதனால் சப்பாத்தி வேண்டான்னிடுவாங்க. சில வீடுகளில் நான் அடிக்கடி சொல்கிறது, உப்புமா பிடிச்சிருக்குன்னு செய்திடவே சாப்பிட்றவே செய்யாங்க. எதுவும் சாதாரணப்பட்டதை சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது உங்கள் வாய்ஸு காலம்லாம் உங்கள் கிட்ட இருந்து போகவே செய்யாது. ஒரு நாளும் புட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. போதனை சமாளிப்பும் புட்டு செய்து கொண்டு வாங்க. நல்லா இருக்குன்னு தின்னுட்டிங்கன்னா புட்டு மாவு உங்கள் வீட்டை விட்டு போகவே செய்யாது. அதிரடி புட்டு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கும். கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன சாப்பாடு ஒரு பெரிய பிரச்சனை. நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அல்லேலூயா. வேதம் முழுவதும் வாசித்து பாருங்கள், நிறைய ஆசீர்வாதத்துக்கு சாப்பாடு ஒரு காரணமாக இருந்திருக்கு. அல்லேலூயா. இது எழுத்தின்படியான விஷயம். நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல சாப்பாடு கிடைக்காதுங்கிறனால உள்ள ஜனங்கள் என்ன செய்யலை, புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் நம்ம சபைக்கு நிறைய பேர் வராததுக்கு காரணம் சாப்பாடு ஒரு காரணம். நம்ம சபையில் 2-3 விசுவாச தெய்வ பிள்ளைகள் யாராவது வந்தாங்கன்னா உடனே கேட்டுருது. அதை கன்வென்ஷன் வந்தாலும் சாப்பிடேக்குன்னு எங்கள் கன்வென்ஷனுக்கு வந்தீங்களோ அது அடுத்த வருஷம் வரவும் செய்ய, அடுத்த கூட்டத்துக்கு வராது. அது நம்ம சபைக்கு கிடைச்சிற வரப்பிரசாதமான அனுபவம். அல்லேலூயா. நம்முடைய சபையில் இருக்கிற சில தெய்வ பிள்ளைகளுக்கு கொடுத்த வரம் நான் இருக்கட்டு, இந்த வரம் எனக்கு இருக்குது. இந்த சில சிலுவையை கலத்தி போடுறதே கிடையாது, தோளில் வச்சுக்கிட்டது, இல்லைன்னா கயரை கட்டியாவது இழுத்துட்டு போகிறது. நல்ல கயரை கட்டி இழுத்துட்டு போவோம். உருக்காங்கண்ணி போட்டு இழுத்துக்கிடுவேன் கயிறு. இந்த மாதிரிப்பட்ட ஜனங்களை என்ன செய்வோம்னா கண்ணி போட்டு இழுத்துக்கிட்டு போவாங்க. சில நான் இழுத்துட்டு போகிற மாதிரி திருன்னு இழுத்துட்டு போனால் கலத்தி விடவே மாட்டேன். ஏன்னா தேவை, இது கொஞ்ச நாள் இருந்தால் நமக்கு என்னது புரோஜனம். நம்ம கன்வென்ஷன் இப்போ அக்டோபர் 11, 12, 13 வருது. அப்போ எங்கேயாவது ஒரு 4 விசுவாசி வந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா போகும்போது கேட்குது, இல்லைன்னா பார்த்தா கேட்குது, எங்கள் சபைக்கு சாப்பிடேக்கு வந்தியோ. திருப்பி வருமா வராது. அது எங்கள் சபைக்கு நம்ம சபைக்கு கிடைச்ச வரப்பிரசாதமானது. இப்போ கொஞ்சம் குறவு, முன்னால் கொஞ்சம் கூடுதலாக இருந்து. ரைட்டா? ரைட், ஓகே. சாப்பாடு ஒரு காரணம். வேதத்தில் வாசிக்கும் போது இந்த ஜனங்கள் உள்ளே போகாமல் இருந்ததுக்கு என்ன ஒரு காரணம்? வேதத்தில் வாசிக்கும் போது இவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை. ஜனங்கள் சுதந்திரமாக வாழ்ந்தாங்க. பெண் கொடுத்து சுதந்திரமாக வாழ்ந்தாங்க. சுதந்திரம். இன்னைக்கு பாருங்க, செல்போன் சுதந்திரம். சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல்போன் யூஸ் பண்ணுறாங்க. ஊழியக்காரங்க கன்வென்ஷன் நடக்கும், பின்னால் உட்கார்ந்துருப்பாங்க. பிரசங்கம் சரியில்லை அப்படிங்கிற இடம் வரும்போது அவங்க கேட்குறது கஷ்டமானது இருந்தால் அவங்களும் செல்ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. சபைக்குள்ளே இருக்கிற ஊழியக்காரங்க நடத்துகிற பாசஸ் ஜெபத்தில் இருக்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, செல்ஃபோன் வாண்டுறாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அதில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க. எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு பேழைக்குள்ள சுதந்திரம் கிடையாது. அல்லேலூயா. பேழை சுதந்திரம் கொடுக்காது. பேழை சுதந்திரம் கொடுக்காது. கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு எப்படியும் வாழலாம் என்கிற செல்ஃபோன் வேணுமா? வேணும். உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு உபயோகப்படுத்துங்க. அதுக்கு மேலே அதை என்ன செய்யாங்க? தொலைபேசியை தொல்லைபேசியாய் தொல்லை தொடர்பாக பயன்படுத்துகிறாங்க. நான் போகிறேன் இங்கேருந்து திருச்சிக்கு. போன வாரத்தில் ஒரு கன்வென்ஷன் போகிறேன். அப்போது திருச்சி புதுக்கோட்டை பக்கத்தில் காவேரி நகர் என்ற இடத்துல உள்ள மீட்டிங்க்கு போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் ஆஃப் காட் போகிறேன். நல்லா கவனிச்சிக்கொள்ளுங்க. ஒரு நல்ல ஃபேமிலி, அழகான ஃபேமிலி. அந்த சகோதரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக இருக்கார். ரொம்ப பெரிய அளவுக்குலாம் நார்மலாக இருக்கார். அந்த சகோதரி கொஞ்சம் சகோதரனோட எனக்கு தெரிஞ்ச விதத்தில் கொஞ்சம் வசதி, கொஞ்சம் அழகு உள்ளவங்களாக இருக்கிறாங்க. அவங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் போனோடனே பார்த்தாச்சு, இது கொஞ்சம் படுகாலி வேலை செய்யக்கூடியதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த குடும்பமெல்லாம் இருக்கேன்னு சொல்லி எனக்கு இருக்கிற சீட்டை விட்டுட்டு, சரி நீங்கள் எல்லாம் இதில் ஃப்ரீயாக இருங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், அதே கம்பார்ட்மெண்ட்டில் இந்த பக்கத்தில் வரேன். அங்கே வெறும் 3 பேர் தான் இருக்கிறாங்க. அங்கே நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். மத்தியானத்துக்கு மேலே நடக்கிற சம்பவத்தை கேட்டுடுங்க. நான் இறங்க வேண்டிய டைம் வரப்போகுது. ஒரு 2 மணி நேரம் இருக்குதுன்னு எங்களா. அன்றைக்கி வேறு ரூட்டை மாற்றி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டு முடித்த உடனே அந்த வீட்டுக்காரரு மேலே ஏறி படுக்க போனாங்க. அப்படியே இங்கேருந்து அந்த பல வழியாக அவங்க பார்த்துக்கிட்றாங்க. நல்லா சாட்டு பண்ண வந்தாங்க, யார் பண்ண மாட்டினாங்க, நல்லா சாட்டும் பண்ணாங்க. சிரிச்சு மைக்கை பக்கத்தில் வச்சு பேசிக்கிட்டாங்க. சாட்டு முடிஞ்சு போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மார்க்கத்துக்குள்ளே இந்த சுதந்திரத்தை கர்த்தர் தரமாட்டார். மனசாட்சி வாதிக்கும். அல்லேலூயா. நான் சொன்ன புரியுதா உங்களுக்கு? இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டு இதை நம்ம செய்ய முடியாது, செய்தால் தவறு. அல்லேலூயா.
புருஷன் மனைவி யாரானாலும் சரி, பிள்ளைகளானாலும் அளவோடி நிறுத்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஜனங்களில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பேசவே மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க ஆஃபீஸிலேருந்து வந்தால், அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் உடனே எடுத்து பேசுவாங்க. இல்லையா? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், பேசாங்க. நான் எங்கள் சிஸ்டர்ஸ் சொல்லுவேன், பேசாங்க அப்படின்னா. உங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னா பேசாங்க, தொடர்பு வைக்காங்க. இல்லை தப்பே கிடையாது. எதுக்கு தொடர்பு வைக்கிறீங்க? அவங்க தான் சொல்கிறாங்க, நாங்கள் எடுக்க மாட்டோம், நாங்கள் பார்க்க மாட்டோம், நாங்கள் பேச மாட்டோம், நாங்கள் ஓன்லி ஆன்லைனில் வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், ட்விட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் தான் யூஸ் பண்ணுவோம், ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்ணுவோம். என் ஃபோட்டோவை பார்க்குறவனும் அவன் ஃபோட்டோவை பார்க்குறவனு தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிறது மாதிரி நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், காலெல்லாம் அட்டன் பண்ண மாட்டோம். நம்ம சபையில் அப்படி சில தெய்வ பிள்ளைகள் இருக்காங்க. சில நேரம் சகோதரிமார் வருத்தப்படுவாங்க, சொல்லி வருத்தப்படாங்க. இது ஒரு விஷயமே இல்லை, விட்டு தள்ளுங்க. அவங்க ஒரு சுதந்திரத்தில் போகிறாங்க. அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தால் எடுக்காமல் இருப்பாங்களா? இவங்க நான் கவனித்து பார்த்துருக்கேன், காலேஜிலேருந்து வந்தால் டக்குன்னு எடுத்துருவாங்க. ஹலோ, எங்கே இருக்கிறீங்க? காலேஜில் இருக்கேன். என்ன சொன்னீங்க? மேம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மா எடுத்தால், அம்மா தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து எடுப்பாங்க. என்னம்மா, அது நான் துடித்து வச்சுட்டு இருந்தேன், நீங்கள் தானே எடுத்துக்கலாம். ஏட்டி எனக்கு இப்படி ஆக்கம் ஒரு மாதிரி தளர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கலாமே. அது அங்கேருந்து வந்தால் ஓடி போய் எடுத்துருவாங்க. இவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தால் எடுக்காமல் இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஐயோ இல்லை சார், நான் அப்படியெல்லாம் எடுக்க முடியாது, எனக்கு வாட்ஸ்அப்பில் தான் சாட் பண்ணுவேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. சீட்டோடி நடக்க வேண்டியதான். சீட்டு என் கையிலே, நானும் என் கையிலே, செல்லும் என் கையிலேன்னு சொல்லி நடக்க வேண்டியது தானே தவிர முடியாதுன்னு சொல்ல முடியாது. சிஸ்டர்ஸ் சொன்னால் சொல்லுவாங்க, இல்லை சிஸ்டர் நான் எடுக்கிறதே கிடையாது, நான் எப்பவும் சைலண்ட் மோடில் போட்டிருப்பேன், வீட்டுக்கு வந்துட்டேனாலே சைலண்ட் மோடில் இருப்பேன், நான் எப்போவுமே தடவிக்கிட்டு இருக்கிறது தான் செய்வேனே தவிர கேட்டுக்கிட்டு இருக்கிறது செய்கிறதே கிடையாது, எனக்கு தடவுற வேலை தான் முக்கியமே தவிர கேட்குற வேலை ரொம்ப நான் சிம்பிளாக தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு சுதந்திரம் முடியாது, வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைக்கு மூல காரணம் சுதந்திரம் கையாளப்படுகிற ஒரு புருஷன் மனைவிங்கிறதுலையும் சரி, ஒரு புருஷனும் தன்னுடைய வாழ்க்கையின் சுதந்திரத்தை மனைவி கிட்ட கேட்டு பயன்படுத்தணும், ஒரு மனைவியும் தன்னுடைய சுதந்திரத்தை. இப்படி இந்த மார்க்கம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த ஜனங்கள் உள்ள வராதது காரணம் உள்ள சுதந்திரமாய் வாழ முடியாது. அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதமும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறது போல அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாய். கார் போகாத ஒரு கன்வென்ஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, நான் கொண்டு போயிட்டு என் காரை கொண்டு போகணும்னா முடியாது. கேட்பேன், பாஸ் எப்படி இருக்குது பாஸ்? இடங்கள்லாம் நல்ல வசதியாக இருக்குது. சரி பாஸ், அப்போ நாங்கள் காரில் வரோம். அல்லேலூயா. காரே கொண்டு விட முடியாதா இருக்கும், ஒரு சின்ன இதாக இருக்கும். அந்த இடத்துக்கு நான் காரை கொண்டு போயிட்டு போகணுன்னா நல்லா இருக்காது. அப்போ அவங்களுக்கு பாரம் இல்லாமல் தங்குறதுக்கே இருக்காது, வசதியே இருக்காது. இப்போ இடையில ஒரு சபைக்கு போயிருந்தேன், தங்குறதுக்கு இடம் அங்கே வைக்கணுமா, அங்கே ஒன்றும் வேண்டாம் பாஸ்டர், சபைக்கிட்டே இதாக இருக்க இடம் இருக்குன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கட்டில் போட்டிருக்காங்க, கட்டிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வெங்காயம் வாங்கி போட்டிருக்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக மத்தியானம் அங்கே தங்கியே ஆகணும். நான் ஒரு பாயை மட்டும் தாங்கினேன், வெங்காயத்தை மறைக்கிறது போல் பாயை உயர்த்தி விட்டுட்டு என் போக்கில் அதில் போட்டு, சீலிங் ஃபேன் கூட கிடையாது, சூப்பராக படுத்தேன், அழகாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்துட்டு வந்தேன். அல்லேலூயா. அடிப்படை சுதந்திரம் இருக்கிறது, ஏசி இருக்குது, ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அது யூரோப்பியன் க்ளோசெட் இருக்குது. அதனால எனக்கு இப்போ இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா நான் இருக்கிறது உடுத்திருக்க ட்ரெஸ் நாரி போகும். அல்லேலூயா. சுதந்திரம் இல்லை, ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களுடைய நிலவரம் எப்படி இருந்துன்னு சொன்னால், இவளுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு இவளுக்கு விருப்பம் வாய்ப்பில்லை. இவளுடைய விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கு பேழைக்குள்ள வழியே இல்லை. மாப்பிள்ளை பார்க்க முடியாது, பொண்ணு பார்க்க முடியாது. அதனால இதெல்லாம் இதுக்கு சொல்ல வரல, பேழைக்குள்ள இந்த வேலையே இல்லை. இன்னும் ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு போகலாம். விருந்து உபசரணை கிடையாது. கல்யாண வீட்டுக்கு போனேன், வாங்க கடை போடுவோம், அந்த ட்ரெஸ் எடுத்து இந்த ட்ரெஸ் எடுத்து அப்படி எடுத்து மாட்டோம், அடிச்சோமா எடுத்தோமா, குட்டைக்ஸை போட்டோமா, லிப்டிக்கை போட்டோமா எடுத்தோமா. ஐயோ, நம்ம ஆட்கள் காட்டுற சேட்டை, ஏ அப்பா, ஒன்றும் இல்லைன்னா ஒரு ஜீன்ஸையாவது எடுத்து மாட்டிடுறாங்க. தாமஸ் ராஜ் பாஸ்டர் சொல்லாரு, அவரு சிரிச்சிட்டு சொல்லார், லெக்கின்ஸ் அப்படிங்கிறார். அங்கே பாம்பேயில் ஒரு காலேஜில் சொல்லியிருக்கான், நான் ஜீன்ஸ் போடக்கூடாது, லெக்கின்ஸு போடக்கூடாதுன்னு. அங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டது பெந்தகோஸ்த மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலவரத்துக்கு வந்துட்டுமேனி பரிதாபப்படுறார். அவர் ஒரு தடவை ஒரு சின்ன ஜிப்பா புதுசு கிழிஞ்சிருந்தான். அவருடைய சாட்சி அப்படியே சொல்லிட்டு போகிறேன். கிழிஞ்சிருந்தா அன்னைக்கு இது புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு போட்டாங்களே, எங்கேயே கதவுல எழுத்துட்டான், கட்டக்கை ஜிப்பா. வந்தவங்கலாம் கேட்டாங்களா, என்ன கிழிஞ்ச ஜிப்பா போட்டிருக்காங்க. அடுத்த தடவை தோச்சி வச்சவங்க அதை தச்சு வைக்கலையே, அது கிழிஞ்சிருந்தான். பார்த்தாராம், இது எங்கேயும் போட்டால் வேற யாரும் போட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு அழுக்கில் போட்டோன்னு கிழிச்சு போட்டாராம். கிழிச்சு போட்டு வேற ஒரு ஜிப்பா போட்டு வராராம். இந்த அவங்ககிட்ட ஜோம் பண்ணைக்கு ஒரு பாட்டி ஒரு பேரப்பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்களாம். அந்த பேரப்பிள்ளை போட்டிருக்க புது, அதாவது இது அது என்ன சொல்லலாம், பர்த்டே துணி
இங்கே ஒரு ஓட்டை இருந்துச்சான், அங்கே ஒரு ஓட்டை இருந்துச்சான், அங்கங்கே ஓட்டை இருந்துச்சான். அவர் மார்பில் அடித்து சொல்லார், 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்திருந்தா என் ஜிப்பாவை நான் கிழிச்சிருக்க மாட்டேனே, நானும் பேஷனாக போட்டிருப்பேனே, கொஞ்சம் கட்டையாக கிழிச்சு போட்டிருப்பேனேங்கிறார். இது நான் என்னுடைய பிரசங்க கருத்து இல்லை, நம்முடைய பழமை வாய்ந்த தாமஸ் ராஜ் பாஸ்டருடைய பிரசங்கம். அல்லேலூயா. ஆசைகளை இச்சைகளை இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்து நிறைவேற்ற முடியாது, விரும்புகிறது போலெல்லாம் வாழ முடியாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணம். அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்போ அதோடி நிறுத்துவோம். ஏன்னா பேழையின் கதையில் என்ன நீட்டிகிட்டே போனால் உங்களுக்கு கஷ்டமாயிரும். என்றோ ஒரு நாள் மறுபடி இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு கர்த்தர் வசித்தார். பேழைக்குள்ளே போன மிருகங்கள் எப்படி இருந்திருக்கும், மனுஷங்க எப்படி இருந்திருக்கும்? யானை உள்ளே போச்சிங்க, டைனோசர் உள்ளே போச்சிங்க, பிகுமத்து உள்ளே போச்சிங்க, லிபியாதான் உள்ளே போச்சிங்க, இன்னும் சொல்ல போனால் எல்லா மிருகங்களும் உள்ளே போச்சிங்க. யானை உள்ளே போச்சிங்க, சுபாவத்தில் மாற்றமாகி போச்சு. அல்லேலூயா. யானை தும்பிக்கை வச்சு தூக்கி ஒத்த அடி அடிக்கும், உள்ளே போய் ஒன்றை பிடிச்சி ஒத்த அடி அடித்தா அந்த இனமே இல்லாமல் போயிடுங்க. யானை கேரக்டரில் மாற்றம். யானை பேழைக்குள்ளே கடந்துட்டு ஒரு 2 துள்ளி இருந்தால் பேழை என்ன ஆயிருக்கும்? ஒரு மரங்கொத்தியாக இருந்திருந்தா பேழையில் டொக்கு 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 டொக்குன்னு ராத்திரி பகலாக கொத்திக்கிட்டே இருந்திருக்கோங்க. பேழைக்குள் போன ஜீவராசிகள் எல்லாம் கேரக்டரில் மாற்றம். இன்றைக்கு இந்த சபைக்கு வந்துட்டு நம்முடைய குணங்கள் மாறி இருக்கா? என்னையே சேர்த்து கேட்குறேன். திடீர்னு அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன், வண்டியில் போயிட்டு இருக்கும்போது யாராவது குறுக்க வந்துட்டான், தப்பாக வண்டி ஓட்டா சொல்லுவேன், எரும மாடு. முன்னால் அறிவு கெட்டவேன்னு சொல்லுவேன், இப்போ அந்த வார்த்தை சொல்ல, எரும மாடு. சத்தம் வெளியே கேட்கல, எனக்குள்ளே இருந்து வெளிப்பட்டிருக்கும், எனக்குள்ளே உண்டாயிருக்கும். ஒன்று எனக்குள்ளே, இல்லைன்னா எனக்குள்ளே நான் கேட்குறேன், எரும மாடு. அது வேறு வாய் வைக்க பார்க்கணும். எரும மாடு வண்டி ஓட்டம். வண்டி அன்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், ஒரு ஊழியக்காரங்களுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு, அது வரைக்கும் பெட்ரோல் பங்க் வரைக்கும் ரைட்டில் ஏறி போனவன் நாங்கள் எடுத்துடலான்னு நினைக்கும் போது அதில் வந்து சிக்னல் போட்டுட்டு எங்களை கையை காட்டினான். நான் கண்ணாடியை பார்த்துட்டு கையை காட்டிட்டு நினச்சேன், சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இளைப்பாறுதலுக்கும் சொந்த காரணம் ஐஸ்வர்யவானும் நானே அவனை பார்த்து கையை காட்டினான். அவன் வாழ்க்கையில் எவ்வளோ வேதனையோடு போனான்னு தெரியாது. வண்டி எப்போ பெட்ரோல் போடணும்னு அவன் நினச்சிருக்க மாட்டான். அவன் இப்படி கடன் கொடுத்து அவன் போட்டதில் தப்பு இல்லையே, ஆனால் நான் என் வாழ்க்கையை கடன் கொடுத்துட்டு நான் அவன்கிட்ட கோவப்பட்டது போல் அவன் ஒருவேளை வருத்தப்படாமல் இருந்திருக்கான், வார்த்தை வெளிப்படலை. ஆனால் நான் என் வாழ்க்கையிலே ஒரு ஆக்ரோஷத்தோடு கையை காட்டினது தவறாலே. கேரக்டரில் மாற்றம். அல்லேலூயா. சுபாவத்திலே மாற்றம். உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியலை. நான் என்ன இப்போ இன்னைக்கு வர்ணிக்கிறேன். எங்கள் சிஸ்டர்ஸ்ட்டை சொல்லுவேன், பாசிங்கிற எனக்குள்ள கோபம் கூடுமா இருக்குது. நான் இன்னைக்கு சிஸ்டர் அவங்க அப்படி சொல்லவே மாட்டாங்க. 25 வருஷ கால அனுபவத்தில் அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்த ஜெபா பிரதர் இல்லை, கோபத்தில் மாற்றம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சுபாவத்தில் மாற்றம், வாழ்க்கையின் தரத்தில் மாற்றம். அப்படியே நிறுத்திட்டு இந்த பேழை அர்ராத் மலைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? பேழைக்குள்ளே இருந்த மிருகங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தாங்க சகிக்க எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். அதை விஸ்தாரமாக பேசினா யானை இருக்குது, யானைக்கு மேலே சின்ன சின்ன மிருகங்களெல்லாம் இருக்குது. யானை ஒன்றுமே செய்யலை, தாங்க சைக்கே. புருஷனை தாங்க முடியலை, மனைவியை தாங்க முடியலை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. புருஷன் மனைவி சண்டை வர்றதெல்லாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. அது எப்படி சண்டை போடுறாங்க, எப்படி கோவப்படுறாங்கன்னு எனக்கு அது கிரகிக்கவே முடியலை. அல்லேலூயா. சின்ன சின்ன வருத்தம் ஒருவேளை வரலாம், அது அன்பை கூடுதலாக்குறதுக்கு வரணும். எப்படி நின்றுக்கிட்டு வருதுன்னு எனக்கு தெரியலைங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. கெட்ட புருஷன், உறவு கொண்டாடினவங்க, குழந்தையை பெற்றவங்க, எப்படிங்க உங்களுக்கு வருது? எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க. என்னால் கிரகிக்க முடியலையே. உங்கள்கிட்ட வருத்தப்பட்ட அடுத்த செகண்ட் 1க்கு 4 நேரம் ஃபோன் பண்ணி நாய்க்குட்டி மாதிரி உங்ககிட்ட ஐக்கியம் வைக்கணுங்கிற விதத்தில் பேசக்கூடிய கிருபை எனக்கு தந்திருக்கும் போது உங்களால் எப்படிங்க ஒரு வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டு புருஷன் மனைவி சண்டையோடு நீங்கள் வாழ்கிறீங்கன்னு என்னால் யோசிக்கவே முடியலை. எப்படி புருஷனை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறீங்க, எப்படி ஒரு மனைவி அடக்கி ஆளணும் நான் சொன்னது தான் கேட்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. எனக்கு அந்த மார்க் எனக்கு புரியலை. எப்படிங்க உங்களுக்குள்ள சண்டை போடுறீங்கன்னு என்னால் புரியவே முடியலைங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலைங்க. உங்களுக்கு அப்படி ஆச்சரியமாக இருக்குதா? நான் ஒரு சில குடும்பத்தை தான் பார்த்துருங்க, சண்டை பிரச்சனைகள் இல்லாத. எப்படி சண்டை போடுறீங்க? யாருங்க நீங்கள்? 2 பேரும் ஒரு உடலுங்க. ராத்திரி கால் பிசைஞ்சுனா நானாகவே எழுந்திச்சு என் காலை இது செய்கிறேங்க, மற்ற எல்லா அவயமும் அதை ஒத்துழைக்குங்க. எப்படிங்க நீங்கள் சண்டை போடுறீங்க? அந்த பேழைக்குள்ளே, யானைக்குள்ளே, டைனோசருக்குள்ளே, பிகமத்துக்குள்ளே, லிபியாதானுக்குள்ளே மிருகங்களெல்லாம் ஏறி இருந்துச்சு. உங்கள்கிட்ட கோவப்படும்போது என் மனசாட்சி சொல்லுதுங்க, ஐயோ அது பாவம். நான் 38 வருஷம் ஊழியக்காரன்,
33 வருஷம் ஊழியமே செய்கிறேன், எவ்வளோ கிருபை உள்ளவன். நான் போய் கோவப்பட்டால் எப்படி இருக்கும்? எங்கள் சிஸ்டர்ஸ்ட்டை சொல்லுவேன், நிதானம். ஒரு காலத்தில் அப்படி முறைக்கிறது, பேசுகிறது, குரல் கொடுக்குறதெல்லாம் எப்படி இருந்துச்சு. இப்போ இப்படியெல்லாம் செய்யலாமா? என் கோபம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னா எப்படி வரேன் தெரியுமா? என்ன மக்களை, என்னம்மா, அது ரொம்ப, அதாவது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னா, என்ன மக்களை, என்னம்மா போவோமா? 5:30 மணிக்கு போகிறதுக்கு நான் 5 மணிக்கு போகணுன்னு இருப்பேன். 5:30 மணிக்கு தான் புறப்படுவாங்க. நான் யோசிப்பேன், விறுவிறுன்னு வரும். ஆண்டவர் சொல்லுவார், கோவப்பட்டுறாது, போகிற இடம் சந்தோஷத்துக்குரிய இடம், அவங்கள வருத்தப்படுத்தி கூப்பிட்டு போகாத, வண்டியில் வச்சு நொய்யின்னு எதையும் சொல்லாத. ஒரு காலத்தில் ஒருத்தங்க வண்டி ஓட்டினாங்கன்னா நொய்யுன்னு சொல்லுவேன். இப்போ அவங்க வண்டி ஓட்டும்போது சொல்லுவேன், என்னை விட நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க, இந்த இடத்துல வண்டி ஓட்டுறதுல ஒஸ்ட்டு நான் தான், நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க, நான் என்ன சொன்னாலும் உங்கள் கணக்கிலே ஓட்டுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? இந்த பேழைக்குள்ளே வந்த பிற்பாடு லைஃப் மாற்றம் உங்களுக்கு புரியுதா? நீங்கள் மாறி இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, உன்னுடைய நல்ல குணாசிலத்தினால ஒரு புருஷன் ரட்சிக்கப்படுவா. அல்லேலூயா. ஒரு இந்து பிள்ளை கடந்த நாளில் ஒரு கார்டு கொடுக்க வந்தாங்க. அப்போ நான் சொல்கிறேன், தம்பி, உங்கள் அம்மா ஒரு கிறிஸ்தவ கோயிலுக்கு போகிறவங்கிற குணாசீலத்தை வெளிப்படுத்தலை. உங்ககிட்ட ஒரு கிறிஸ்தவ சபையில் உள்ள பையங்கிற அனுபவத்தில் உள்ள அனுபவம் இல்லை. தண்ணி அடிக்கிறீங்க. எப்படி அந்த பிள்ளை ரட்சிக்கப்படுவா? எப்படி தேவனை நம்புவா? எப்படி ஆலயத்துக்கு வர்றதுக்கு விரும்புவாங்க? நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. சரியா? இந்த பேழை அர்ராத் மலைக்கு வர்றதுக்கு அதையும் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடும். ஏன்னா பெரிய பிரசங்கம் 2-3 சொல்லலாம், வேண்டாம். அதுக்கு சுக்கான் கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது? ஒரு 7 விஷயத்தை சொல்ல, அதுக்கு சுக்கான் கிடையாது. எங்கே போனோம்? இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு கர்த்தருடைய சித்தம் செய்ய விரும்புங்க. அல்லேலூயா. சுக்கான் என்பது நம்ம போக வேண்டிய சிரம். அதுக்கு ஒரு துறைமுகம் கிடையாது, அதில் நல்ல மாலுமி கிடையாது, அதில் நல்ல அனுபவசாலிகள் கிடையாது. இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு அனுபவம் அல்ல, கர்த்தரே நம்மை நடத்தணும். அந்த பேழைக்குள்ளே இருக்கிற எதுவும் வெளியே வரவும் முடியாது, எதுவும் உள்ளே போகவும் முடியாது. பேழையின் கதவு அடைக்கப்பட்டிருந்தது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையின் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற சுதந்திரம், சுயாதீனம் தான் காரணம். நான் முடிவெடுக்க முடியும், நான் செய்ய முடியும், நான் பேச முடியும், வாழ முடியும் நினைக்கிறேன். எங்கே எனக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி நினைக்கவே செய்யாத. வாழ்கிற வாழ்க்கையில் நீ இருக்கிற இடத்துல சந்தோஷமா, நீ எங்கே போனாலும் உன் நிழல் வாங்க கூட தான் வரும். என் நிழல் என் கூட தான் வரும். மாறோம் நீ நினைக்கிறீங்க, மாறாதுங்க. இருக்கிற இடத்துல நீதியின் சூரியனாகிய ஆண்டவருடைய சூரியன் என் தலைக்கு மேலே வந்தா என் நிழல் காலு கீழே. மகா அலெக்சாண்டர் 13 வயசுல அவங்க அப்பாட்ட நின்றுட்டு இருக்கிறான். குதிரை லாயத்திலிருந்து ஒரு குதிரையை கொண்டு வந்து குதிரை லாயத்துக்காரன் சொல்றான், சார், இந்த குதிரை ராஜாவை, இந்த குதிரையை அடக்க முடியலைங்கிறான். எப்படி ஓட்டினாலும் இந்த குதிரை மிரளவுங்கிறான். அடே, குதிரைக்கு கயிறை வாங்கிட்டு குதிரைக்கு மேலே ஏறான். யாரு? அலெக்சாண்டர். 13 வயசான். ஏறிட்டு குதிரையை தட்டிட்டு குதிரையை ஓட்டி கொண்டு வந்து நிறுத்திட்டான். லாயத்துக்காரன் கேட்குறான், ஐயா எப்படி ஓட்டினீங்க? ராஜா கேட்குறாரு, எப்படி? இல்லைப்பா, குதிரைக்கு பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. குதிரைக்கு அதுக்கு நிழலை பார்த்தா அது மிரளுது. குதிரைக்கு அதுக்கு நிழலை பார்த்தா மிரளுது. குதிரைக்கு அதுக்கு நிழல் தெரியாத இடத்துல ஓட்டு போனேன், கரெக்டாக வந்துட்டேன். அல்லேலூயா. வாழ்க்கைங்கிறது அதுதான். நம்ம நல்லா நம்ம கூட தான் வரோம். காலுக்கு கீழே கொண்டு வரணும். சாகும் வரைக்கும் கோபத்துக்குரிய பழைய மனுஷன் இருப்பான், காலுக்கு கீழே வைக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள எரிச்சல் இருக்கும், கசப்பு இருக்கும், கீழே வைக்கணும். பாதங்களின் கீழாய் நம்ம நிழல் நம்ம கீழே தான் இருக்கணும், மேலே வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். சுக்கான் கிடையாது, மாலுமி கிடையாது, துறைமுகம் கிடையாது. அந்த பேழை கரெக்டாக போகுது, அர்ராத் மலைக்கு வந்து நிற்குது. அல்லேலூயா. முழங்கால் முடக்குமா. சிம்பிளாக ஒரு வசனத்தை எடுத்து சும்மா கொஞ்ச நேரம் அப்படி ஓரலாக பேசி முடித்தோம். பெரிய ஒரு பைபிள் ஸ்டடிக்கு உள்ளது. ஆனால் ஆண்டோடைய கிருபையினால் நம்ம வேறு எதையுமே பேசலை. ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குரியதை பேசணும். ரொம்ப நீட்டிட்டு போனாலும் நல்லா இருக்காது. முழங்கால்களை முடக்கி கர்த்தர் முகத்தை நோக்கி பாருங்கள். இந்த ஆராதனை முடிவில் கூட கர்த்தர் சில வார்த்தைகளை உங்களோடு பேச போகிறார். உங்களுடைய பிரச்சனைகள் மாறக்கூடிய நேரம், ஒரு அர்ராத் மலையை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரம், ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிற நேரம். சோர்ந்து போகாத மகளே, சோர்ந்து போகாத மகனே, கர்த்தர் உன்னை அழைத்தார். நோவாவை பேழை உண்டாக்க சொன்னது போல கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க முடியாய் ஒரு மார்க்கத்தை வச்சிருக்கிறார்.
அன்றைக்கு மழைக்கு தப்பக்கூடிய மார்க்கம் பேழையின் மார்க்கம். ஓ ஷக்கத்து நாய் நமனா. அநேக நேரத்தில் உன் மனசாட்சி உன்னை வாதிக்குது. உனக்கு தெரியும் செய்யக்கூடாதுன்னு, பேசக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் அடுத்த நேரம் நீ ரொம்ப வருத்தப்படுறா, உனக்குள்ளே காயப்பட்டது போல் ஃபீல் பண்ணுறா. பட் ஆனால் அதை செய்யாமல் மட்டும் உன்னால் இருக்க முடியாது. அதை அடக்கிட்டா இன்னும் கோபம் கூடுதலாகுது. இன்றைக்கு கிருபையை கேள். ஆண்டவரே, அந்த பேழைக்குள்ள துஷ்ட மிருகெல்லாம் கூட அமைதியாக இருந்துச்சேப்பா. ஏன்பா என்னால் இருக்க முடியலை? நான் உங்கள் பிள்ளைலாப்பா, நான் உங்கள் பிள்ளைலாப்பா, உங்கள் பேழைக்குள்ளே வந்திருக்கிறேனே ஏசப்பா. என்னை அடக்கி ஆளுங்க ஏசப்பா, என்னை அடக்கி ஆளுங்க ஏசப்பா. எனக்குன்னு ஒரு சொந்த வழி வேண்டாம் ஆண்டவரே. என் அனுபவம் என்னை நடத்தாண்டான். என் பேழை எங்கே வந்து நிற்கணுமோ அங்கே நிற்கட்ட ஆண்டவரே. எங்கே வந்து நிற்கணுமோ எங்கே நிற்கட்ட ஐயா. உங்கள் மார்க்கத்துக்கு நான் முற்றிலும் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் வழிகளுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உங்கள் கிருபை எனக்கு தாங்கய்யா. நோவா பேழையை கட்டி முடித்தான். பேழையின் கதவு அடைக்கப்பட்டது. ஷமானா கத்து நாயி நமனா. கிருபையின் வாசல் அடைப்படும் முன்னாக கர்த்தர் உனக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். நல்ல காரியத்தை சிந்திச்சு கொண்டே இரு. நல்ல காரியத்தை சிந்தித்து கொண்டே இரு. மரியாள்கிட்ட தூதன் சொன்னா, உன் வயிற்றிலிருந்து பிறக்கிறது பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். அவர் தேவகுமாரன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வாட்டுக்குட்டி. மரியாள் அந்த வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள். உலகம் அவளை பாக்கியவது என்று சொல்லக்கூடிய இடத்திலே குமாரனை பெற்றெடுத்தாள். ஓ ஷமானா. நல்ல வார்த்தையை சிந்தித்து கொண்டே இரு. நல்ல வார்த்தையை பேசிக்கொண்டே இரு. உனக்குள்ளே இருக்கிற கிருபை இழந்து போகாதே. கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்ன வார்த்தையின்படி ஷமானா ரிமானா ரிபாபாலாம் கராமானா. எத்தனை தெய்வ பிள்ளைகள் இந்த கால வேளையில் கர்த்தரினோடு கூட பேசினார், கர்த்தரினோடு கூட இடைப்பட்டார். என் வாழ்க்கையில் சில சுதந்திரத்தை நான் இழந்துதான் ஆகணும். அது ஏன்னா எனக்கு தேவையில்லை. அது என் தேவனோடு உள்ள ஐக்கியத்துக்கு விரோதமானது. ஷமானா ரிமானா ரிபாபாலா. பேழை நோவாவின் காலத்தில் சம்பவித்தது போலவே மனுஷகுமாரன் வரும்போது சம்பவிக்கும். சிலராகி 8 பேர் நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்குரிய பேழையை உண்டாக்கினார். அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருவாரானால், நம்முடைய இயேசப்பா வருவாரானால், இன்றைக்கு ஜீவன் சரீரத்தை விட்டு பிரியுமானால் பரலோகத்துக்குள்ள போவேன்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனை துதிங்க. கர்த்தர் உங்களை கிறிஸ்துவாகிய பேழைக்குள், சபையாகிய பேழைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். உபதேசமாகிய பேழைக்குள் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் உங்களை சிந்தைகளை புதுப்பியுங்கள். சுபாவத்தில் மாற்றத்தை விரும்புங்க. அது ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்ல. தேவனால் தேவனால் ஓ ஷமானா ரிமானா ரிபாபாலாம் கராபாலா ஒரு புதிய கிருபை, புதிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன தேவன் புதிய கிருபையை தரட்டு. கிருபை பெற்ற தெய்வ பிள்ளையே, நீ சாதாரணப்பட்ட தேவனுடைய பிள்ளை இல்ல. நீ ஒரு கோபக்காரி அல்ல, நீ ஒரு சண்டைக்காரி அல்ல, நீ சமாதானத்தை கெடுக்கிறவா கிடையாது. நீ கிருபையை பெற்ற தேவனுடைய பிள்ளை. ஓ ஷமானா ரிமானா ரிபாபாலாம் கராமானா ஓ ரிபாலாம் கராபாலா. உலகம் ஒன்ன சிங்கம் புலி யானைன்னு சொல்லும். ஆனா பேழைக்குள் நீ சிங்கமும் அல்ல, புலியும் அல்ல, யானையும் அல்ல. வா, என் கோபத்தெல்லாம் நான் விட முடியாது பிரதர். நான் எப்படி சண்டை போடாமல் இருப்பேன்? எதையா தப்பு நீ பார்த்துட்டா கேள்வி கேட்டுருவேன். அடுத்த நேரம் நான் பேசுகிறேன், சிரிக்கிறேன். ஆனால் அந்த நேரம் போட்டு உடைச்சது மாதிரி பேசுகிறேன். இல்லை, இன்றைக்கு கர்த்தர் உன்னை பேழைக்குள்ளே கொண்டு வருகிறார். படைச்ச தேவன் உன்னை பார்த்து சொல்ல, நான் உன்னை பரிசுத்தமாக்குவேன். என்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற தேவன், சபையில் சில ஜனத்தை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிற தேவன். இந்த நாளில் வேதனையோடு என் குணம் மாறலையே. என் புருஷங்கிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். சில நேரம் எதிரிய போல நின்று பேசுறேன். இல்ல, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லார், உன்னை நான் மாற்ற போகிறேன், உன் கேரக்டரை மாற்ற போறேன். சகோதரர்களே, சிலரை கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுறார். இந்த நாளிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை கர்த்தர் மாற்ற போகிறார், என்னை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ ஷமானா ரிமானா. சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கிருபை நம்முடைய மத்தியில் வெளிப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், பேழைக்குள் கொண்டு வரப்பட்ட எல்லாம் பழுகி பெருகும். பேழைக்குள் கொண்டு வரப்பட்ட எல்லாம் பழுகி பெருகும். பேழைக்குள் கொண்டு வரப்பட்ட எல்லாம் பழுகி பெருகும்.
கரபலா. நிச்சயமாய் நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருகச் செய்வேன். நீங்கள் நினைத்திருக்கிற நினைவின் படியில் அல்ல, என் நினைவின்படி, என் தரிசனத்தின்படி, என் தீர்மானத்தின்படி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை உயர்த்துவேன். பேழை அர்ராத் மலைக்கு வந்தது போல நானே உங்களை அழைத்தேன், நானே உன்னை தெரிந்தெடுத்தேன். வருகிற காலத்திலே உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். அதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வந்த சிலருக்கு மேல் சிலரை குறித்த ஊழிய தரிசனம் கர்த்தர் இருக்கிறதாய் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அது ஆண்களுக்கு என்று அல்ல, சில சகோதரிமார்கள் கல்யாணமாகாதவள் அல்ல, கல்யாணமான சிலரை கர்த்தர் தம்முடைய ஊழியத்துக்காய் வேறு பிரிக்க போகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கேற்ற விதத்தில் உருவாக்க போகிறார். ஷகரபலங்கரமனா ரிமானா ரிபபலங்கரமனா ஓரபலகரபலக ஷகதுனாயின மனாயிடபலங்கரமனா. விசேஷித்த ஒரு கிருபையை தந்து, விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை தந்து, சில ஆவிக்குரிய வரங்களை தந்து, ஆத்தும பாரத்தை தந்து, ஊழிய தரிசனத்தை தந்து, கர்த்தர் உன்னை பேழையை கட்டுகிறதற்கேற்ற விதத்திலே, பேழையை கட்டுகிற விதத்திலே ஏற்ற விதத்திலே, ஓ ஷமானா ரிமானா ரிபபாலங் கரமானா ரிபபாலங் கரமானா ஷகரமானா துனாயின மனாயிடபலங் கரமானா ரிமானா ரிபபாலங் கரமானா. மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது இருக்கிற நிலவரத்தை நீ சிந்திக்காத. கர்த்தர் உனக்கு நீ வச்சிருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதம் ஒரு அர்ராத் மலையின் அனுபவத்திலே உயர்ந்தது, ஒரு அர்ராத் மலையின் அனுபவத்தில் உயர்ந்தது, ஒரு அர்ராத் மலையின் அனுபவத்தில் உயர்ந்தது. அர்ராத் மலை மட்டும்தான் தண்ணீர் மூழ்க முடியாத விதத்திலே உயர்ந்ததாய் பேழை தங்குகிறதாய் இருந்தது. என்ன சோதனை, என்ன போராட்டம், என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் உனக்கு தர ஆசீர்வாதம் குறையவே செய்யாது, குறையவே செய்யாது. ஷக்கரா ஹிமானா ரிபாபாலங் கரமானா ரிபாபாலங் கரமானா ஷக்கரபாலா. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வாசலை திறக்க போகிறார், புதிய ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கும். ஓ ஷமானா ரிமானா ரிபாபாலங் கரமானா. உன்னுடைய நெருக்கங்கள் மாறும், உன்னுடைய நெருக்கங்கள் மாறும், ஒரு விசாலம் உண்டாகும். கர்த்தர் ஒரு விசாலத்தை தரப்போகிறார். துனாயின மனாயிடபலங் கரமானா ஷக்கரபாலா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.